சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஆன்லைனில் நம்ம கோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து டைம் இருக்கும், ட்ராவல் பண்ணி வர முடியாது ரொம்ப தூரத்துக்கு. ஏதாவது ஒரு வேலை பிஸியாக இருப்போம், இல்லை ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம். என்ன பண்ணுறது அப்படின்றது அடுத்து நம்ம போய் நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம். இப்போ கேட்டரிங் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், நம்ம காலேஜ் போகிறது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கையில் நம்ம ஆன்லைன் கோர்ஸ், இப்போ ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்து அந்த மாதிரி நம்ம ஆன்லைன் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே அட்டன் பண்ணலாம். நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைனிங் போகலாம், ஜாபுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த இது ஒரு எப்படி சொன்னால் ஒரு செமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நல்லா நாலேஜபிளாக இருக்க வந்து என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் நமக்கு தேவையான இன்கம் நிறைய பிஸ்னஸாகவும் கொண்டு போகலாம், ப்ரொஃபஷ்னலாகவும் கொண்டு போகலாம் நம்ம. ஸோ அப்போ ஆன்லைன் கோர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம். நிறைய பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோராக மாறலாம். அப்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து போகலாம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் ஒரு இடத்துக்கு போய் நம்ம படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கு லைஃப்பில் நல்ல இது நம்ம இதுதான் கற்றுக்கணும். இல்லை ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இது அடிஷ்னலாக கற்றுக்க முடியும். அப்போ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மணி அன்னைக்கு பிரச்சனை இருக்காது. நமக்கு கையில் பணம் இருக்கும், நம்ம என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாது. வீட்லேயே இருப்போம், வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. இப்போ லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளில போக முடியாது. அவங்களுக்கு பணம் இருக்கும், குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கும். இல்லை வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, ஒரு தொழில் தொடங்குற அளவு கையில் ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி ஒரு சேமிப்பு இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போடலாமா அப்படின்னு பார்ப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா, இதுக்கு என்ன பண்ணுறது ஒரு ஐடியா கிடைக்காம அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இதில் நம்ம கோர்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடச்சிரும். நம்ம இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்களுக்கு இந்த வீட்டில் சமைச்சு கொடுக்குற மாதிரி ஐடியாஸ் இருக்கும். இல்லை பிஸ்னஸாக நம்ம கொண்டு போகலாம், பேக்கரி கன்ஃபெக்ஷனரியில் போகலாம், இல்லை ஒரு வீட்டை சமையல் முறையில் ஒரு கேன்டீன் மாதிரி வச்சு நடத்தலாம். எதுவாக இருந்தாலும் இன்கம் தான். நம்ம தள்ளுவண்டியில் கடை போட்டாலும் அதுவும் இன்கம் தான். அதுவே நாளைக்கு தள்ளுவண்டியிலேருந்து அடுத்து ஷாப்பாக மாறும், ஷாப்லேருந்து ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல். ஸோ அந்த மாதிரி தான். எந்த ஒரு பெரிய தொழிலும் வந்து எடுத்தோன்னு டைரெக்டாக போச்சான்னு கிடையாது, சொன்னோம்னா கிடையாது. தேங்க்யூ.